சீன கார் உற்பத்தி நிறுவனமா இருக்கிற பில்ட் யுவர் ட்ரீம்ஸ், அதாவது BYD உடைய புதிய எலக்ட்ரிக் SUV காரா இருக்கிற Sea Lion 7 இந்தியாவில் இருக்க டீலர்ஸ்ட ஏற்கனவே வந்துருச்சு. இது கூடிய சீக்கிரமே நம்ம இந்திய சாலைகள்ல இந்த காரை பார்க்க முடியும்னு நம்பப்படுது. பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ 2025ல இது வெளிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த அப்டேட் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த காருடைய எதிர்பார்ப்பு அதிகரிச்சுட்டு வரதால மார்ச் 2025ல இதோடைய டெலிவரி பணிகள்லாம் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இன்னைக்கான ஆட்டோமொபைல் நியூஸ்ல நம்ம பார்க்க போறது BYD நிறுவனத்துடைய Sea Lion 7 EV காரை பத்தி தான். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். BYD நிறுவனத்துடைய இந்த நடவடிக்கை இந்தியால BYD உடைய தொடர்ச்சியான விரிவாக்கத்தை குறிக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த கார் ஏற்கனவே இருக்கிற எலக்ட்ரிக் மாடல்ஸான Atto 3, Seal, E-Max 7 இதோட சேருது. இந்த நவீன எலக்ட்ரிக் SUV-ய சொந்தமாக்க விரும்புறவங்க அதை முன்பதிவு செய்ய இப்போ ஆர்வம் காட்டிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். 70,000 முன்பதிவு கட்டணம் செலுத்தினாங்கன்னா ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் இந்த காரை ஈஸியா முன்பதிவு செஞ்சுக்க முடியும். இந்த கார் பிளாக் மற்றும் ப்ளூன்னு 2 விதமான கலர் ஆப்ஷன்ல கிடைக்குது. இந்த கார் அதோடைய இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபீச்சர்ஸ், திறன்கள் மட்டும் இல்லாம ஒரு சிங்கிள் சார்ஜ்ல சார்ஜ் பண்ணா 500 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்சை வழங்கும்னு இந்த நிறுவனம் இந்த காருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கு. இப்படி இருக்க இந்த ஒரு விஷயம் EV விரும்புறவங்களை கவர விதமா இருக்குது. இந்த Sea Lion 7 2 தனித்துவமான ரேஞ்ச்ல கிடைக்குது. டிஃப்ரெண்டான டிரைவிங் ஆப்ஷன்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி ரியர் வீல் டிரைவிங் RWD வேரியன்ட் 82.5 கிலோவாட் பேட்டரி பேக்கோட வருது. இது 380 Nm டார்க்க வழங்கக்கூடியதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதோட 482 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சை கொடுக்கக்கூடியதாகவும் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை விரும்புகிற கஸ்டமர்ஸ்க்கு ஆல் வீல் டிரைவிங் AWD வேரியன்ட் 523 bhp பவர், 690 Nm டார்க் திறனோட ரேஞ்சை 502 கிலோமீட்டர் வரைக்கும் நீட்டிக்குது. ஒரு காருக்கு தேவைப்படுற முக்கியமான ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த BYD Sea Lion 7ல லக்ஸரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இடம் பெற்றிருக்கு. இந்த கார்ல LED லைட்ஸ், பனோரமிக் சன்ரூஃப், 15.6 இன்ச்ல சுழலக்கூடிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு முன்னுரிமை வழங்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட டிரைவர் உதவி அமைப்புன்னு சொல்லக்கூடிய ADAS பாதுகாப்பு தொகுப்பு, 11 ஏர் பேக்ஸ், டியூயல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு ஸ்போர்ட்டியான ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீலு, ஹெட் அப் டிஸ்பிளே, வென்டிலேட் செய்யப்பட்ட சீட்ஸ் இதோட சேர்த்து அதோடைய வகையில் Sea Lion 7 இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் தனித்து நிற்க செய்யுது. எப்படி இருக்க இந்த BYD Sea Lion 7 ரேட் இன்னும் அறிவிக்கப்படல. ஆனாலும் இதோடைய வருகை இந்தியால எலக்ட்ரிக் வாகன பிரிவுல ஒரு போட்டியை ஏற்படுத்தும்னே சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.